ஓம் சாந்தி 28-1-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாஸ் வித் ஆனர், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். முதல் கேள்வி, தந்தை குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்திருக்கிறார்? அதை குழந்தைகளும் செய்ய வேண்டும். பதில், தந்தை செல்லமான குழந்தைகளே என்று சொல்லி வைரம் போல் ஆக்குவதற்கான சேவை செய்திருக்கிறார். அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய இனிமையான சகோதரர்களை வைரம் போல் மாற்ற வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரம் போல் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்? பதில், குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுங்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு கட்டளை இல்லை. முரளியின் பாடல். இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா குட் மார்னிங் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலிருந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசை கிரமமாக தெரிந்திருக்கிறீர்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இனிமையான ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமிற்கு. சாந்தி தாமம்தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகிறோம். அது மூலவத்தனம், இது ஸ்தூலவத்தனம். அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் கற்றுக் கொடுத்தது? வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தந்தை. எவ்வளவு பேரை வெகு தூரத்திற்கு அழைத்து செல்வார்? எண்ணில் அடங்காதவர்களை அழைத்து செல்வார். ஒரு வழிகாட்டியின் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள் ஆவீர்கள். உங்களுடைய பெயரே பாண்டவ சேனை என்பதாகும். மன்மனாபவ, அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்களும் ஒவ்வொருவருக்கும் வெகு தூரம் செல்வதற்கான யுக்தியை சொல்கிறீர்கள். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதாவது அந்த பாட்டில் அப்படி வருது, இந்த பாவ உலகத்திலிருந்து எங்கேயாவது ரொம்ப தூரத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்க அப்படின்னு. புதிய உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே இருப்பது ராவண ராஜ்யம், இங்கு சுகம் இல்லை, எனவே இங்கிருந்து வெகு தூரம் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இதனுடைய பெயரே துக்கதாமம் ஆகும். இப்போது தந்தை உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் தந்தையை தேடுவதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள்? அதாவது பக்தி மார்க்கத்தில் நீங்க என்னை அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இறைவனை அடையணும்னு சொல்லி எவ்வளோ தேடினீங்க, ஆனா நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்றார். நான் மறைமுகமாக இருக்கிறேன், என்னை இந்த கண்களால் யாரும் பார்க்க முடியாது என்று பாபா சுயம் அவரே கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் இனிமையான சகோதரர்களே, பாரலோகீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகும் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். அவ்வளவுதான், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி பாபா வைரம் போல் மாற்றுகிறாரோ அதேபோல் குழந்தைகளும் கூட வைரம் போல் மாற்றுகிறீர்கள்.
கோஜாக்களின் குரு, அதாவது திருநங்கைகளின் குருவான ஆகா கானை தங்கம், வெள்ளி, வைரத்தினால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நெஹ்ருவையும் தங்கத்தினால் எடை போட்டார்கள். அவர் ஒன்றும் வைரம் போல் மாற்றவில்லை. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த காலத்துல பாபா காலத்துல ஒரு குரு இருந்தார். இந்த பாகிஸ்தான், இந்தியா ஒண்ணா இருக்கும்போது பாகிஸ்தான்ல ஆகா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருநங்கைகளுடைய குரு. ரொம்ப ஃபேமஸ் அவர் அந்த காலத்துல. ஆகையால அவரை வைரத்தாலேயே எடை போட்டாங்க. அதுக்கு பாபா கேட்குறார், அவர் என்ன மற்றவங்கள வைரமா மாத்தினாரா? ஆனா நான் எல்லாரையும் வைரமா மாத்துறேன். என்னை எதை வைத்து நீங்க எடை போடுவீங்க? நான் கண்களுக்கு தெரியறதில்ல, மறைமுகமா இருக்கிறேன். அப்போ நீங்க இங்க செய்யறீங்கன்னா அது உங்களுக்கே உதவும் அப்படின்னு சொல்ல வர்றார். மற்றபடி நீங்கள் வைரம் ஆகியவற்றை வைத்து என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அவசியமே இல்லை. மனிதர்கள் பந்தயத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். வீடு, சொத்து போன்றவற்றை வாங்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு கட்டளை இல்லை. இந்த நேரத்தில் இது அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இவை அனைத்தும் அழியக்கூடியவை. அதாவது பிகேஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டைரக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இப்போ யாருக்காவது கடன் கொடுத்தோம், அது பிகேஸ்க்கு நம்ம கடன் கொடுத்தோம், சென்டருக்கு வராங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் கொடுத்தோம், அவங்க திருப்பி கொடுக்கல, கடன் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க கிளாஸுக்கு வரல, ஞானத்தையே விட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் போகும்? அல்லது நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறீங்க, கொடுக்க முடியல, அதுக்குள்ளே நீங்கள் சரீரத்தை விட்டீங்க, அப்போ கணக்கு என்ன ஆகும்? சரி, எந்த மனிதர்கள்கிட்டையும் நாங்கள் கடன் வாங்கலை, நாங்கள் பேங்க்ல கடன் வாங்குறோம், லோன் வாங்குறோம் அப்படின்னா அதற்கும் சேம் ரூல் தான். நீங்கள் பேங்க்ல வாங்கினா என்ன, எங்கே வாங்கினா என்ன? கட்ட முடியல, அது முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் சரீரத்தை விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சுமையை தானே கொண்டு போறீங்க. அதனால பாபா குழந்தைகள் இந்த மாதிரி பந்தனத்துல மாட்டக்கூடாது அப்படின்னு எப்பவுமே பாபா சொல்வார். தாதிமார்களும் அதே தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம ஸ்ரீமத் படி நடந்தால் அல்லது முயற்சி செய்தால் 21 ஜென்மங்களுக்கு அடைவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே போல இந்த ஒரு ஜென்மத்துல கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா 21 ஜென்மங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும் கணக்கு. அப்படின்னா நிறைய திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையில யோசிங்க அப்படின்றார். வைரம் போல் ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் தேவதைகளின் பக்தி செய்து கொண்டிருந்தாலும் புத்தி கடை, தொழில் போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். பிரம்மா பாபா கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அதாவது அவர் பக்தி செய்யும் போது புத்தி இங்கும் அங்கும் ஓடியது என்றால் இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை தானே அறிந்து கொண்டாராம். அதாவது பக்தி செய்யும் போதே அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. அதனால ஞானத்துல ரொம்ப நல்லா யோகா பண்ணி முயற்சி செய்து பரிஷ்தா ஆயிட்டார், அவ்வியக்தாயிட்டார். ஆகையில உங்களுக்கு கூட யோகா பண்ணும்போது புத்தி அங்க இங்கு போகக்கூடாது, வியாபாரம், கடை, தொழில் அப்படின்னு போகக்கூடாது அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். எனவே இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது, அடி விழுகிறது. மாயை புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. இப்போது தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். சேவை நிலையங்களை திறந்து வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். சிவ்பாபா நம்மை வைரம் போல் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ
அவை அனைத்தும் உங்களுக்கு தான் உதவப் போகிறது. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு சுகதாமத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லவா? பாரதம் புண்ணியாத்மாக்களின் உலகமாக இருந்தது. பாவம் என்ற பெயரே இருக்கவில்லை என்பதை பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறார்கள். இப்போது பாவாத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். அடுத்தது பாபா உலகத்திலேயும் வியாபாரம் செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரே சீராக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் கிரகச்சாரம் பிடிச்சிடும், ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே டவுன் ஆகிடும். அதுபோல ஞான மார்க்கத்தில் கூட போக போக சிலருக்கு கிரகச்சாரம் வந்து விடுகிறது. இந்த ஏற்ற இறக்கம் அனைவருக்கும் வருகிறது. அந்த பிஸ்னஸ்லேயும் அப்படிதானே? அதே போல இந்த ஆன்மீக வியாபாரத்திலேயோ வருமானத்திலேயோ இதெல்லாம் நடக்குது அப்படின்றார். இது வருமானமாகும். சில நேரங்களில் மிகவும் குஷியாக இருப்பார்கள், சில நேரங்களில் குஷி குறைவாக இருக்கும். மாயையின் புயல் மற்றும் கெட்ட சகவாசம் பின்னால் தள்ளிவிடுகிறது, குஷி மறைந்து விடுகிறது. பாபாவிற்கு முன்னால் ஒரு நர்ஸ் அமர்ந்திருந்தார். பாபா அந்த குழந்தைக்கு, நீ நர்ஸாக இருக்கிறாய், அந்த சேவையும் செய்து கொண்டிரு, கூட கூடவே இந்த சேவையும் செய்ய முடியும் என்று கூறுகிறார். நோயாளிகளுக்கு கூட பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள் என்று இந்த ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். யோகத்தின் மூலம் ஆரோக்கியமும், மேலும் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதின் மூலம் செல்வமும் கிடைக்கிறது. ஆகையில நர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல நீங்க நல்ல சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. நீங்கள் சதா காலத்திற்கும் சுகமானவர்களாக ஆகி விடுவீர்கள். ஒருபோதும் அகால மரணம் நிகழாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தையே அங்கு இருக்காது. எனவே நிறைய பேருக்கு வழி சொன்னீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு அர்ப்பணமாகி விடுவார்கள். உங்கள் மூலம் யாருக்காவது காட்சி கூட கிடைக்கலாம் என்று பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி நினைவில் ஷரீரத்தை விட வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஞானமாகும். இதை நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். பாபா சொன்னதை கேட்டோம், பிறகு இங்கத்தைய விஷயங்களை இங்கேயே விட்டுவிட்டோம் என்று இருக்கக்கூடாது. இதற்கு முன்பு இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். இப்போது பாபா புரிய வைக்கிறார். எனவே நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிப்பதற்கான முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பில் ஒருபோதும் தவறுகள் செய்யக்கூடாது. அதாவது கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுயதர்ஷன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும். வைரம் போல் ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் மற்றும் ஈட்ட வைக்க வேண்டும். தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டும். அதாவது பழைய விஷயங்களை எல்லாம் பாபாவுக்கு கொடுத்துட்டு பாபாவிடம் இருந்து புதிய விஷயங்களை வாங்கணும்.
கெட்ட சகவாசத்தில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம்: உலகத்தின் ஒளியாகி பக்தர்களுக்கு பார்வையினாலேயே அனைத்தையும் அடைய வைக்கக்கூடிய தரிசன மூர்த்தி ஆகுங்கள். அதாவது தரிசனம் கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஆகுங்கள். முழு உலகமும் உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய திருஷ்டி பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது உலகத்தின் ஒளியாகிய நீங்கள் உங்களுடைய சம்பூர்ண ஸ்டேஜ், அதாவது முழுமை நிலையை அடைந்து விடுகிறீர்களோ, அதாவது சம்பூர்ண தன்மையின் கண்களை திறக்கிறீர்களோ, அப்போது ஒரு நொடியில் உலக மாற்றம் ஏற்பட்டுவிடும். பிறகு தரிசனம் கொடுக்கும் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை அனைத்தையும் அடைந்தவர்களாக ஆக்கிவிட முடியும். பார்வையினாலேயே அனைத்தையும் அடையக்கூடியவர்களின் கியூ நீளமானதாக இருக்கிறது. எனவே சம்பூர்ண தன்மையின் கண்கள் திறந்திருக்கட்டும். கண்களை கசக்குவது, மேலும் எண்ணங்களின் குழப்பத்தினால் திணறுவது, தூங்கி விழுவது இவற்றை நிறுத்திவிடுங்கள். அப்போது தரிசனம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக ஆக முடியும். அதாவது கடைசியில இப்படிப்பட்ட சேவையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தாரணை செய்து அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அதே போல கடைசியில பார்வையாலேயே எல்லாத்தையும் அடைவாங்க, பார்வையாலேயே தூய்மையாயிடுவாங்க, பார்வையாலேயே பிராப்திகளை அடைவாங்க. அந்த மாதிரியான குரூப் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அப்படிப்பட்ட சேவை தான் செய்யணும். அப்போ பார்வையாலேயே அனைத்தையும் அடைய வைக்கணும் அப்படின்னா உங்க பார்வை எவ்வளவு நல்லா சக்திசாலியானதாக இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடியவங்க, உலகத்தின் கண்கள். ஆகையால நீங்க உங்களுடைய பிரச்சனைகள்ல அல்லது குழப்பங்கள்ல நீங்க கண்ணு கசக்க கூடாது, அல்லது எண்ணங்களின் குழப்பங்களால நீங்க தூங்கி விழுறது, திணறுவது இதெல்லாம் செய்யக்கூடாது. எவ்வளோ நீங்க சேவை செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளோ பெரிய கியூ இருக்கு. அதாவது பார்வையாலேயே அடையக்கூடியவர்களுடைய கியூ நீளமானதாக இருக்கு. ஆகையால உங்களுடைய கண்கள் சதா திறந்திருக்கணும் அப்படின்றார். அப்பதான் நீங்க தரிசனம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன்: நிர்மலமான சுபாவம், அதாவது மாசற்ற சுபாவம் பணிவு தன்மையின் அடையாளம் ஆகும். நிர்மலமானவர் ஆகுங்கள், அப்போது வெற்றி கிடைக்கும். இன்றைய அவ்யக்த சமிகை: மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கு மன்மனாபவ என்ற மந்திரத்தை சதா நினைவில் வையுங்கள். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் வர முடியும். மனதின் ஒருமுகத்தன்மை என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது. ஒருமுகப்படுத்துவதுதான் ஏகாந்தமாகும், அதாவது தனிமையாகும். அதாவது பாபா தனிமையில அமர்ந்து முயற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்க அப்படின்றார் இல்லையா. தனிமை அப்படின்னா தனியா எங்கேயோ போய் உட்கார்ந்து செய்யறதுன்னு இல்லை. மனம் மற்றும் புத்தியை நீங்க ஒருமுகப்படுத்திட்டீங்கனாலே ஏகாந்த நிலையில இருப்பீங்க. அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து உள்நோக்கு முகமுடையவராக ஆனீர்கள் என்றால் அப்பொழுது மனதின் மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே
சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.